நிக்ஷன் ஸ்கூலுக்கு இன்னைக்கு என்ன லஞ்ச் பேக் பண்ணேன்னு பார்க்கலாம். இன்னைக்கு இட்லி மஞ்சூரியன் செய்திருந்தேன். ஆரோக்கியமான உணவு பண்டத்தை அன்ஹெல்தி ஆக்கி சாப்பிடணும்னா இந்த மாதிரி நீங்க பண்ணலாம். ஆனா உங்களுக்கு 30 வயசு தாண்டிடுச்சுன்னா இந்த வீடியோவை வெறுமனே பார்த்துட்டு வாயில ஊறுற எச்சையை முழுங்கிட்டு போயிடுங்க. வீட்டுல இந்த மாதிரி சமையல் பண்ணி சாப்பிடாதீங்க. நான் கூட நிக்ஷன் பேக் பண்ணி கொடுத்தேனே தவிர ஒரு பீஸ் கூட நான் சாப்பிடல. ஒரு பவுல்ல 1/2 கப் மைதா மாவு, 1/4 கப் சோள மாவு, காஷ்மீரி மிளகாய் தூள், மிளகு தூள், உப்பு சேர்த்து விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி பஜ்ஜி மாவு பதத்துக்கு எடுத்துட்டு வந்துருங்க. கட் பண்ணி வச்ச இட்லி துண்டுங்களை இதுல தோச்சு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு கிண்ணத்துல 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1/2 கப் தண்ணி ஊத்தி கட்டி இல்லாம கலந்து வச்சுக்கோங்க. இன்னொரு அடுப்புல ஒரு கடாயை வச்சு கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கிக்கணும். அடுத்து கேப்சிகம் அதாவது குடை மிளகாய் சேர்த்துக்கணும். காய்கறிகள் வதங்கின அப்புறம் சோயா சாஸ், வினிகர், டொமேட்டோ கெச்சப், மிளகு தூள் சேர்த்து ஃப்ரை பண்ணிட்டு கார்ன்ஃபிளவர் ஸ்லரி அதாவது சோள மாவு தண்ணி இதுல சேர்த்துறணும். நல்லா பளபளன்னு கிளாஸி ஆகும். அப்போ ஃப்ரை பண்ணி வச்ச இட்லி, கையளவு ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து கலந்து விட்டுட்டீங்கன்னா இட்லி மஞ்சூரியன் தயார். பாய்.